விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோம்னு சொன்னோம்னா, நம்ம பொதுச் செயலாளரா நம்ம பிரேமலதா அவர்கள் வந்து பதவி ஏற்கும்போது கூட மாஸ்க் தான் போட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் கூட மாஸ்க் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாஸ்க்குக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் தான் என்ன? விஜயகாந்த் அவர்களுக்கு கொரோனாவா? அதனால தான் மாஸ்க் போட்டிருந்தாரா? கொரோனா பாசிட்டிவ்னு வேற சொன்னாங்களே! அப்படி கொரோனா பாசிட்டிவா இருந்தா, இப்படி இவ்ளோ மக்கள் அந்த கூடுற இடத்துல அவருடைய அந்த உடல வந்து விட்டுருக்க மாட்டாங்களே டாக்டர்ஸ். என்னதாங்க நடந்துச்சு? அதெல்லாம் இருக்கட்டும் என்ன நடந்ததோ, அவருக்கு மாஸ்க் போட்டதுக்கான காரணம் என்ன? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் சோசியல் மீடியால கேட்கப்பட்டுட்டு இருக்கு. அதற்கான விடைய இப்ப பளிச்சுன்னு டாக்டர் காந்தாராஜ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கிறாருங்க. விஜயகாந்த் அவர்கள்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த பொதுச் செயலாளரா பிரேமலதா அவர்கள் பதவி ஏற்கக்கூடிய அந்த தேமுதிக கூட்டத்துல விஜயகாந்த் அவர்கள வீல் சேர்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. மனுஷன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அவருடைய கட்சிக்காரங்களுக்கு கடைசியா அவர் குடுத்த தரிசனம் அப்படின்னு கூட சொல்லிறலாங்க. விஜயகாந்த் அவர்கள் உட்கார்ந்திருக்கும்போது அவங்களுக்கு மாஸ்க் போட்டிருக்காங்க, கண்ணாடி போட்டிருக்காங்க. அவருடைய முகத்த முழுமையா கூட யாராலயும் பார்க்க முடியல. அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய வாய் வந்து திறந்த நிலையில இருந்ததாகவும், கண்கள் எல்லாம் அப்படியே கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அப்படியே திறந்த நிலையில இருக்கிறதாகவும், அத மறைக்கிறதுக்காக தான் மாஸ்க் போட்டிருக்காங்க. அது மாதிரி கண்ணாடியும் போட்டிருக்காங்க. அவர் அந்த வீல் சேர்ல படுத்துட்டே இருந்த உடல கொண்டு வந்து உட்கார வைக்கும்போது, அவருக்கு கை, கால்கள், நரம்புகள்லாம் வந்து நடுக்கம் குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. அதனால தான் கால் தானா அப்படின்னு நடுங்கிக்கிட்டே வந்து அவர் வந்து முன்னாடி விழுக வந்தது. அத வந்து இறுத்தி புடிச்சாங்க. அவரால ஒரு கையசைவு, காலசைவு எதுவுமே இல்ல. அவருக்கு முடக்குவாதம் இருந்ததுனால நுரையீரல் பிரச்சனை வேற இருந்தது. நிமோனியா அலர்ஜின்னு வேற சொல்றாங்க. இந்த மாரி ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் விஜயகாந்த் அவர்கள் கடைசியா வந்து பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பதவிய வந்து பிரேமலதா அவர்களுக்கு வந்து கொடுத்தாங்க. கொடுத்தாங்கங்கிறத விட அந்த முறைகள் எல்லாம் செய்யப்பட்டது. இதை தேமுதிக தொண்டர்களும் ஏற்றுக்கொண்டாங்க. அவங்களுடைய தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டாங்கன்னா, அது நமக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா, அந்த இடத்துக்கு வேறொருத்தர் வந்துருவாங்களோ அப்படிங்கிறதுல தான் அதுக்கு பிரேமலதா அவர்கள் முன்கூட்டியே இந்த மாரி பண்ணிட்டாங்களா? அப்படின்னு அவங்க கேட்கும்போது, அந்த கட்சியில பிரேமலதா அவர்கள தாண்டி வேற வர்றதுக்கு, போட்டி போடுறதுக்கு யார் இருக்கா? யாருமே கிடையாது. இருந்தாலும் இந்த விஷயத்த நம்ம பார்க்கும்போது, விஜயகாந்த் அவர்கள் கோமால இருந்து தான் அவர கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு டாக்டரா எனக்கு பார்த்த உடனே புரிஞ்சிருச்சு. ஆனா, அவங்களோட தொண்டர்கள் அத ஏற்றுக்கொண்டாங்களே! அப்படி கூட்டிட்டு வந்தது கூட கடைசியா அவர ஒரு தரிசனம் பார்த்துக்கிட்டாங்களே! அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருச்சுங்க. யார் யாருக்கு என்ன நடக்குமோ அதுதானங்க நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அதே மாரி அவர் மரணம் அடைந்தபோது கூட மாஸ்க்க கழட்டாமலே இருந்தாங்க சார். கண்ணாடியும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லும்போது, என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து நிமோனியா தொற்று, கொரோனா தொற்று இருந்துச்சுன்னா டாக்டர்ஸ் கண்டிப்பா இவ்வளோ கூட்டங்கள் கூடுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. பெரிய இது முதலமைச்சர் வராங்க, பெரிய பெரிய நடிகர்கள் எல்லாருமே வராங்க, அவ்வளோ தொண்டர்கள் இருக்காங்க. இந்த நிலையில கொரோனா இருந்துச்சுன்னா இவ்வளோ தூரம் வந்து பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. ஸோ நிமோனியா அலர்ஜி இருந்தது. அதாவது கொரோனா வரும்போது நிமோனியா வந்து கண்டிப்பா அந்த அலர்ஜி இருக்கும். அதனால தான் அவங்க அந்த மாரி சொல்லியிருப்பாங்க. கேப்டன் அவர்கள் வந்து பொதுக்கூட்டத்துக்கு வரும்போதே அவருக்கான நாட்கள் எல்லாம் குறிக்கப்பட்டு விட்டதோ அப்படிங்கிறது தான் வந்து டாக்டர்ஸோட அட்வைஸா கூட இருந்திருக்கலாம். இன்னும் 5 நாட்கள், 7 நாட்கள் அவர்கள் தான் வந்து இவங்க தாங்குவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்கலாம். அதனால கூட இதெல்லாம் அவசர அவசரமா பண்ணியிருந்திருக்கலாம். நான்லாம் நினைக்கும்போது அந்த கூட்டத்திலேயே ஏதாச்சும் ஆயிருமோ அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாட்கள் கழித்து பார்த்தோம்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிருச்சு. அவருடைய கண்கள் எல்லாம் அப்படியே திறந்த நிலையில இருந்ததுனால தான் அதுவும் அவருக்கு அந்த கூலிங் கிளாஸ்னா ரொம்ப பிடிக்குங்கிறதுனால தான் அத போட்டிருந்தாங்க. மாஸ்க்க கழட்டாததுக்கு காரணம் அவரோட வாய் வந்து திறந்த நிலையில இருந்தது. மத்தவங்க யாருக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாஸ்க் போட்டிருந்தாங்க. பொதுக்கூட்டத்தில மாஸ்க் போட்டிருந்ததுக்கு காரணம், அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது அவருடைய வாய் அந்த வந்து திறந்த நிலையிலயும், கண்கள் திறந்த நிலையிலும் இருந்ததுனால தான் அப்படிங்கிறத வந்து ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ சொல்லும்போது சொல்லியிருக்காங்கங்க. அத கேட்கும்போது நம்மளுக்கே அவ்ளோ கஷ்டமா இருந்தது. இந்த ஒரு கேள்விய தான் இப்ப நெறைய பேர் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. கோமா ஸ்டேஜ் அப்படிங்கிறதுல பல விதங்கள் இருக்குங்க. கேப்டன் அவர்களுடைய நரம்புகள் எல்லாம் வேலை செய்யாம முடக்குவாதம் வந்ததுனால தான் அவருக்கு நினைவாற்றல் எல்லாமே வந்து மங்கி போயிருச்சுங்க. ஒரு கட்டத்துல அவர் வந்து உயிர் பிரியறதுன்னு சொல்லும்போது, அவரோட ஆன்மாவோட நாங்க பேசினோம். சிரமம் இல்லாம தான் வந்து உயிர் பிரிந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆன்மாலாம் சொல்லியிருந்தது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ராம்ஜி சுவாமிகள்லாம் சொல்லியிருந்தாருங்க. எது எப்படி இருந்தாலும் கேப்டன் இந்த நேரத்துக்கு கண்டிப்பா சொர்க்கத்துல தாங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே உறுதியா நம்புறாங்க. அடிச்சு கூட சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஒரு நல்ல மனுஷன் அப்படிங்கிறதுனால தான். கேப்டன் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சைடுல இருக்கிற பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க.